நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையின் மறுபக்கம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ ஐயோ அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை. அது தேவனுடைய சாபத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோன்னு கர்த்தர் யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா, அவங்க சீஷரை பார்த்து தான் சொல்கிறாங்க. ஊழியத்தை செய்ய போகிற, தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை இந்த பூமியில் செய்ய போகிற தம்முடைய சீஷர்களை பார்த்து, டிசைபிள்ஸை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னென்னா, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ. சும்மா சாதாரணமாக ஜனங்கள் உங்களை புகழ்ந்து பேசும்போது உங்களுக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்ல வரல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் அடங்கி இருக்கிறது. அதை நம்ம வாசிக்கணும், புரிஞ்சிக்கணும். அப்படின்னா நாம் இந்த வசனத்தை முழுசும் வாசிப்பது மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 22, 23 இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டட். நல்லா கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் மற்றும் 26ஆம் வசனம் மூணுமே ஒன்றோட ஒன்று கனெக்டட். நான் உங்களுக்கு இப்போ 22, 23, 26 மூணையும் முழுசும் வாசிக்கிறேன். அப்போ நீங்களே இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். அப்போ ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். சீஷரை பார்த்து, ஜனங்கள் உங்களை பகைத்தால், சரியா, உங்களை எதிர்த்து நின்றால், உங்களை தூஷித்தால், உங்களை நிந்தித்தால், உங்களை பொல்லாதவங்கன்னு தள்ளிவிட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படித்தான் இவர்கள் செய்தார்கள். அப்படித்தான் அது ஆரம்பமாகுது. 26 பாருங்க. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படி செய்தார்கள். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மக்கள் அல்லது பொதுவாக ஜனங்கள் எப்பொழுது அதிக புகழ்ச்சியாய் ஒருவரை பேசுவாங்கன்னா, அவர் தேவனுக்கு பிரியமில்லாததை பேசும்போது மாத்திரம்தான். சரியா கவனிக்கிறீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் இருந்தது ஜனங்கள் மத்தியில். ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை புகழ்ந்தார்கள். இவங்கள போல வருமா, இவங்கள போல பேச முடியுமான்லாம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு பிரியமாக பேசாமல் மனுஷருக்கு பிரியமாக பேசினார்கள். அதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ சீஷரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சத்தியத்தை பேசினால் உங்களுக்கு எதிர்ப்பு வரும், உங்களுக்கு பகை வரும், ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள். ஏன்னா உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படித்தான் செய்தாங்க. ஆனால் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை போல ஜனங்களுக்கு பிரியமானதை பேசுனீங்கன்னா அவங்க உங்களை புகழ்வாங்க. அப்படி புகழும்போது அது உங்களுக்கு ஐயோ. கவனிக்கிறீங்களா? ஓ அன்டு யூ, அது சாபமாக இருக்கும். இதான் அதனுடைய அர்த்தம். ஆகையினால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரரே, தேவனுக்கு பிரியமானதை பேசுவோம். மனுஷர் அங்கீகரிக்கிறாங்களோ என்ன அங்கீகரிக்கலையோ, நம்மளை புகழ்கிறாங்களோ புகழலையோ, அது தேவையற்றது. அழைப்பு முக்கியம். ஜீவனை விட அழைப்பு விலையேற பெற்றது, பரிசுத்தமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.